யாராவது எனக்கு விருந்து பரிமாறிட, சிற்றுண்டி வழங்கிட, என் கையெழுத்து பெற்றிட, என் கையினை குலுக்கிட, என் அருகே அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆர்வம் காட்டும் போது அவைகளுக்கும் கட்டணங்கள் விதித்து தேர்தல் நிதிக்கு திம்பூட்டினேன். கட்சிக்கு 10 லட்சம் ரூபாய் கொண்டு நிதியை கொடுங்க. யார் முதல்ல கொண்டு கொடுக்குறீங்களா அவங்களுக்கே இல்ல, அவங்க பயன்படுத்துவதற்கு நான் தரேன், அன்பகத்தை பயன்படுத்துவதற்கு நான் அனுமதி தரேன் சொன்னார். சரி, என்ன போட்டி நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அன்றிலிருந்து ஒரு 4-5 மாதத்திற்கு நான் பயணத்தை தொடங்கினேன். தலைவர் மாதிரியே பண்ணேன். கொடியேற்றத்துக்கு காசு 2000, பொதுக்கூட்டத்துக்கு 5000, வீட்டில் போய் மதிய உணவு சாப்பிட்டா அதுக்கு 2000, இரவு பண்ணவா 1000, காலை டிஃபனா 500, வீட்டில் வந்து திண்ணையில் உட்காரணுமா 200, குழந்தைக்கு பேர் வைக்கணுமா 100. இப்படி திரட்டணும். திரட்டி கொண்டு வந்து தலைவரிடத்துல சொன்னோம். தலைவர் கலைஞர் அவர்களே, அண்ணாவிடத்துல 10 லட்சம் சொல்லி 11 லட்சம் கொடுத்தீங்க, இந்தாங்க நான் உங்க இடத்துல 10 லட்சம் சொல்லி இப்ப 11 லட்சம் நாங்க கொடுக்குறோம். நீ என்ன பண்ண நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. நான் இளைஞரணியின் தலைவராக செயலாளராக 2019ஆம் ஆண்டு தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டேன். அதற்கு முன்பு தலைவர் அவர்கள் இளைஞரணி செயலாளராக இருந்தா உங்களுக்கு தெரியும். தெரு தெருவா போய் கொடியேற்றி 50 ரூபாய் 100 ரூபாய் இளைஞர்கள் வளர்ச்சி நிதி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் பிக்சட் டெபாசிட் தலைவர் அவர்கள் வச்சிருந்தார். இந்த 2019க்கு அப்புறம் நான் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு நானும் எங்க போனாலும் ஒரு திருமண நிகழ்வில் கலந்துக்கிட்டா ஒரு 1000 ரூபாய், ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 1000 ரூபாய், அவங்க வீட்டுல சாப்பிடணும்னா அதுக்கு 500 ரூபாய், இப்படி தொடர்ந்து இளைஞரணி வளர்ச்சி நிதி வாங்கி ஒரு மாவட்டத்துக்கு செல்லும் போது வளர்ச்சி நிதி வாங்கி இந்த 4 வருடங்கள்ல சுமார் 4 கோடி ரூபாய் வசூல் செய்து அதை இந்த திரள் நிதியை பற்றி திராவிட ஊப்பி அடிமைகள், அதாவது வாடகை வாய்கள் நிறைய பேசிட்டு இருக்காங்க. அதாவது திரள் நிதி சீமான் வந்து பிச்சை எடுத்துட்டார், அது இதை நிறைய பேசிட்டு இருக்காங்க. திருட்டு ரயிலேறி வந்தவங்களுக்கு எவ்வளவு சொத்துன்னு கேட்க வக்கில்லை, துப்பில்லை. இன்றைக்கு 1000 கோடிகளில் இருந்த கடன், தமிழ்நாட்டின் கடன் இன்றைக்கு 9 லட்சம் கோடியாக மாறி இருக்கு. அதை கேட்க வக்கில்லை, துப்பில்லை. ஆனால் அண்ணன் சீமான் வந்து தமிழர்கள்ட்ட தமிழ் கட்சி நடத்துறதுக்காக திரள் நிதி வாங்குறது தான் நிவேகி பிரச்சனை. நாட்டில் நடக்கிற 1000 பிரச்சனை இல்லை, இதுதான் நிவேகி பிரச்சனை. ஏனென்றா தமிழ் தேசியம் வளரக்கூடாதுன்றதுல இந்த திருட்டு திராவிட நாய்கள் தெளிவாகவே இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த திரள் நிதியை பற்றி அவங்கள திருட்டு ரயிலேறி வந்தார்ல சண்டாளன் கருணாநிதி, அந்த சண்டாளன் கருணாநிதி காலத்திலிருந்து அந்த தத்தி காலம், அதுக்கு பிறகு காலம், அந்த திரள் நிதியை பற்றி இவர்கள்ட செயல்பாடு என்னன்னு நான் அந்த வீடியோ பாடுறேன், நீங்களே பாருங்க. இவங்களுக்கு அது பேச தகுதி இருக்கா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. அதுக்கு பிறகு சில அந்த ஊப்பி அடிமைகள் கருணாநிதி படிக்க வச்சாரு, பாலம் கட்டினாரு, அது இதுன்னு நிறைய கதைக்குதுகள். அடே, ஒரு அடிப்படை அறிவு இருக்கா இல்லையா? இங்க என்னத்துக்கு முதலமைச்சராக அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறீங்க? உள்நாட்டு சொத்தை வாரிச்சு வேலை கட்டிட்டு தண்டனை குடும்பத்தை பார்க்கறதுக்கா? பள்ளிக்கூடம்ன்றது அடிப்படையான ஒரு விஷயம், அதை செஞ்சிருக்கணும். ஆனால் தனியாட்ட தாரை பார்த்து கொடுத்தாச்சு. மருத்துவம் ஒழுங்கா இருக்கா? அது இல்லை. என்ன சாராய கடையை திறந்து வச்சுட்டு கள்ளச்சாராயத்தை குறைக்கிறேன், அது மட்டும்தான் செய்யற, வேறு ஒன்றுமே செஞ்சது கிடையாது. மற்ற இதெல்லாம் ஒரு சாதனை கிடையாது, இதெல்லாம் அடிப்படையாக செய்ய வேண்டிய அடிப்படை. இப்போ இலங்கையில் இத்தனை காலம் யுத்தம் நடந்தது, ஆனால் அங்கே 2 வரைக்கும் மருத்துவம் இலவசமாக இருந்தது, கல்வி இலவசமாக தான் இருந்தது. 40 ஆண்டுகால யுத்தம் நடக்கும் போதும், அது இனக்கலவரங்கள் நடக்கும் போதும் அந்த இடத்துல இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் செய்யறதுக்கு தான் நீங்கள் ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கீங்க. அது சாதனை கிடையாது, அது கடமை. அதை மண்டைக்குள்ளே ஏற்றிக்கொள்ளுங்க, முட்டாள் ஊப்பிக்கலை. அந்த திறன் வீடியோவை பாருங்கள், உங்கள் கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள்.